சார் நாங்க சொல்லிதான் அந்த ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்க, அதை நாங்களே ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க யாரு சொல்லி பண்ணோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது என்னடா புது கதையா இருக்கு? சொல்றா, யார் சொல்லி பண்ணீங்க? அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட், புருஷன், ஹைகோர்ட் வக்கீல் அவர்தான் சார். யாரு? சாந்தகுமார் சாரா? ஆமா, அவரே தான். ஹலோ ஹலோ, சாந்தகுமார் சாருங்களா? ஹே இன்ஸ்பெக்டர், அண்ணா சாந்தகுமார் சார் வந்துட்டாருன்னு. யார் என் பேரை யூஸ் பண்ணது? அவனை என் கண்ணு முன்னாடி காட்டு. ஐயோ, கோபம் வந்திருக்காரு. சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவனுங்களால எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு தான் அவனை தூக்கி லாக்கப்ல வச்சிருக்கேன் சார். வணக்கம் சார். நீ தான் என் பொண்டாட்டி காரை மறிச்சு பிரச்சனை பண்ணியா? ஆமா சார். இன்ஸ்பெக்டர், அவனை லாக்கப்ல இருந்து வெளியே விடுங்க. ஓகே சார். ஐயோ கான்ஸ்டபிள், திறந்துடுயா. ராஜா, கண்ணா, செல்லம். எங்கடா இருந்த இத்தனை நாளு? சார் எப்படிடா? ஏய் ஜகன், போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா, 2 கிலோ லட்டு வாங்கிட்டு வா. ஆமா செல்லம், ஏன்டா இப்படி பண்ண? சார், உங்ககிட்ட எப்படியாவது வேலைக்கு சேரணும்னு நினைச்சேன், அதான். ஆமா சார். அப்ப உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க வாட்ச்மேன் சார் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது, சார் ரொம்ப பிஸி சொல்லி என்னை துரத்தி விட்டார் சார். கரெக்ட், உண்மைதான் உண்மைதான். அதான் சார், என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருன்னு விசாரிச்சேன். ஊரே சொல்லுது உங்களுக்கு பிடிக்காதவங்க பொண்டாட்டி தானே. தேங்க்யூ சார். அதனாலதான் சார் உங்க பொண்டாட்டி வர்ற வழியில ஆளுங்களை செட் பண்ணி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணேன். தேங்க்யூ சார். காரை மறிச்சு பிரச்சனை பண்ண அதெல்லாம் சரிதான். ஆனா என் பேரை ஏன்டா இழுத்து விட்ட? சார், உங்களுக்கு உங்க வைஃப்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியும். அவங்கள நீங்க எப்படியாவது அட்டாக் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. சொல்ல விடுங்க சார். அதனால நீங்க பண்ணாத ஒரு காரியத்தை நீங்க பண்ண சொன்னதா சொல்லி நான் ஒரு பொய்ய சொன்னேன். எப்படி? தொடக்கல சார், தொட்டு கும்பிட்டேன். அப்புறம் உங்களை மாதிரி ஒரு சிறந்த வக்கீல் கிட்ட நான் வேலைக்கு சேரணும்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொய்ய சொன்ன தப்புலன்னு தோணுச்சு சார். அதனாலதான் சார் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். எனக்கு புகழ் பிடிக்காதுடா. ஐயோ புல்ல அரிக்குதே. ஆமா, நான் இதெல்லாம் பார்த்து உன்னை வேலைக்கு சேர்த்துருவேன்னு நீ எப்படி முடிவு செஞ்ச? சார், என்ன சார் அப்படி கேட்டீங்க? நான் உங்க யூடியூப் வீடியோ எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் சார். அப்படியா? சமத்துரா சமத்துரா. அதாவது இந்த உலகமே நமக்கு பொய்யா இருக்கும்போது நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லுவீங்களே, அதுலயும் முக்கியமான விஷயம் சார். உண்மைக்கு ஏன் உண்மையா இருக்கணும்? உண்மையை விட பொய்க்கு நம்ம உண்மையா இருந்துட்டு போயிருமே ஒரு பிலாசபி சொல்லுவீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சூப்பர்ரா. அதனால நானும் அந்த பிலாசபியை நம்பிதான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் சார். தப்பே கிடையாதுடா, தப்பே கிடையாது. நீ இப்ப சொல்றத பார்த்தா நான் ஏதோ சின்ன வயசுல இருக்கிற மாதிரியே இருக்குடா. ஒரு உண்மையை சொல்லட்டா, என்கிட்ட எத்தனையோ பேர் வேலைக்கு வந்தாங்க. ஆனா யாருமே என் பிலாசபிய
இப்படி ஃபாலோ பண்ணது கிடையாது. முதல்ல நீ ஒருத்தன் தானா என்ன தொட்டிட்ட. டேய், உடம்பெல்லாம் புல்லரிக்குதுடா. சார் அந்த வேலை விஷயம். டேய், நான் உனக்கு எப்ப முத்தம் கொடுத்தனோ அப்பவே உனக்கு வேலை கன்ஃபார்ம். ரொம்ப நன்றி சார். சார் போலாம் சார். அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ் போட சொல்லியிருக்காங்க சார் உங்க வைஃப். நான் பெயிலபிளா? அவ சொல்லுவா அவளுக்கு செக்ஷனும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது. செக்ஷன் நான் சொல்லி தரேன், நீ வாடா. சார் நான் ஒருத்தர் இருக்கேன் சார். நீ யாரியா? சார் இவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன். உங்க வைஃப் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக ஆளை செட் பண்ணி கொடுத்தது அண்ணன் தான். அப்ப நீங்க வந்து இவங்க புருஷன் முண்டாட்டிக்குள்ள இதே பிரச்சனையா போச்சு. ஸ்வீட் வந்துருச்சு. எனக்கு இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, எனக்கு தான். போ போற வழியில சாப்பிடுவோம். டேய், நாளைக்கு வீட்டுக்கு வந்து என்ன பாரு, உன்னை வேலைக்கு சேர்த்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உன் நிலைமைய பாத்தியா? ஊர்ல எவ்வளவு பெரிய ஸ்வீட் கடை வச்சிருக்க, உனக்கே அந்த ஆளு ஸ்வீட் கொடுக்காம உனக்கு அல்வா கொடுத்துட்டு போறாரு. இந்த ஆளு கூட போய் நீ எப்படி குப்பை கொட்ட போறியோ? அதான் நானே படு லூசா இருக்காப்லையே. ஆமா, பெரிய லூஸ் பண்றது. ஜோதிய மனசு மாத்தணும்னா இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். சரி வா போவோம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி படுத்துட்டு இருக்க? ஜெயாமா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வீட்டை கூட்டல, பொருள் எல்லாம் கலைஞ்சு கிடக்கு, பூஜை ரூம்ல விளக்கேத்தல. நீ இது வீடால என்னது? நான் எதுக்கு இங்க விளக்கேத்தணும்? அந்த ஆண்டாளம்மா என் குடும்பத்தை என்னைக்கும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வச்சுக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் விளக்கேத்துவேன். ஆனா அந்த அம்மா காதுல அது விழலையே. நாம என்ன சந்தோஷமாவா இருக்கோம்? என் பையன் ஒரு பக்கம், என் மருமக ஒரு பக்கமாவும் இருக்காங்க. வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு, நிம்மதியே இல்ல. அதுக்குன்னு வீட்டை இப்படிதான் போட்டு வச்சிருப்பேன். நீ தப்பு ஜெயம்மா. போய் முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணி விளக்கேத்து. நீ அதெல்லாம் என்னால முடியாது. என் புள்ள என்னைக்கு என் மருமகளை பாத்துட்டேன்னு சொல்றானோ அன்னைக்குதான் நான் இந்த வீட்டுல விளக்கேத்துவேன். அவதான் வாழை பிடிக்கலான்னு போயிட்டால. அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ எதுவுமே தெரியாம அவனும் அவளை தேடி போயிருக்கான். நீ வேற. சரி விடு, அப்படியே கிடைச்சாலும் உடனே ஜோதி அவன் கூட வந்துருவாள. இந்த பாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா சாமிக்கு விளக்கேத்தி ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் தான் சொல்லிட்டேன்ல, என் மருமக கிடைக்கிற வரைக்கும் அந்த ஆண்டாளம்மாவுக்கு நான் எதுவும் பண்ண போறதில்ல. அப்போ இனிமே நம்ம வீட்டுல எப்பவுமே விளக்கேத்த முடியாது. ரொம்ப கஷ்டம் ஜெயம்மா, நான் சொல்லிட்டேன். அவளாவது அவன் கூட வர்றதாவது நிச்சயமா இதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ அதே நினைச்சு இந்த வீட்டையும் ஓ உடம்பே கெடுத்துக்காத. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். ஜெயம்மா, 6 மாசம் இல்ல 6 வருஷமானாலும் சரி அவளை அவன் கண்டுபிடிக்க போறது இல்ல. நீ வேணா எழுதி வச்சுக்கோ, அவன் திரும்ப வந்து ஐசு கழுத்துல தான் தாலியை கட்ட போறான். அதுதான் நடக்கும். எது நடக்குதுன்னு பாக்கலாங்க. என் புள்ள எப்படியும் ஜோதிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல அவ விளக்கேத்ததான் போறா. அது நீங்க பார்க்கதான் போறீங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. கடைசி வரைக்கும் இப்படியே இரு. நான் நினைச்சதுதான் நடக்கும். ஜோதி இங்க வந்து வாழணும். எவ்வளவு தேடியும் 2 பாயிண்ட் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது.
ஒழுங்கா வேலையை பார்க்க விட மாட்டானுங்களே. இத பாரு, நான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க சார். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எல்லாம் அங்கங்கே இருக்கணும். புரியுதா? சரி சார். சொல்லுங்க. பாடா உரா சாமி. இந்த வக்கீல் ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே நேர்கொண்ட பார்வை தல அஜித் மாதிரியே இருக்கப்பா. ஏன்னு ஏன் நான் ஊர் போய் சேர வேண்டாமா? நான் எங்க அவர் எங்க? அட ஆமாப்பா, உண்மையதான் சொல்றேன். ஆனா என்ன ஒண்ணு, தலை கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பரா இருப்பாரு. உனக்கு ஒன்லி பெப்பர் மட்டும் தான் இருக்கு. ஆமாமா. ஆனாலும் உனக்கு இதான்ப்பா அழகு. இந்த கெட்டப்ல நீ போய் ஜோதி முன்னாடி நின்னா மாமான அப்படியே பின்னாடி ஓடி வருவா. உண்மையாவே வருவாளானே? அட ஆமாப்பா. சரி, அப்ப நான் உள்ள போய் ஜோதி கிட்ட பேசிட்டு அவளை ஊருக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்புங்க. ஏன்னா உங்க கூட நின்னா என்ன திருட்டு பையன் நினைச்சிருவாங்க. போங்க. பாத்தியா, காரியம் முடிஞ்சோட மரியாதை போகுது. பின்ன உன்னையெல்லாம் உள்ள கூட்டு போய் இன்ட்ரோடியூஸா பண்ண முடியும். கிளம்பு கிளம்பு. ஆடா எடப்பா எடு. ஜோதி இருக்கிற வீடு இடது காலை வைக்க கூடாது. வலது காலை வச்சு உள்ள போகும். சிங்கருப்பா. அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, அந்த 2 பேர் தாமா. பையனை காட்டி கொடுத்துட்டானே. ஐயோ முறைக்குது. என்ன பேசி சமாளிக்க? டேய், நீ ஆமா மேடம். என்ன யாரு உள்ள விட்டது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் மேடம் பார்த்து பேசுங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ற நீ? இதுவா, சாந்தகுமார் சார் இருக்காருல்ல, சாந்தகுமார் சார், அவருக்கு நானு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கேன். அந்த ஆளே ஒரு ஃப்ராடு. அந்த ஆளுக்கு அசிஸ்டன்ட் இன்னொரு ஃப்ராடா? விளங்கிரும். மேடம் மேடம் மேடம், என்ன நீங்க சார போய் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நோ 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 நோ, அவர் பெரியவா. அவர்லாம் நல்ல மரியாதையா ட்ரீட் பண்ணணும். அப்புறம் சார் ரூம் எங்க இருக்கே? ஓ அங்க இருக்கா? சூப்பர் சூப்பர். நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? முக்கியமான கேஸ் விஷயமா போறீங்க. இப்பெல்லாம் போகாதீங்க, ரிலாக்ஸா போங்க. நான் சாரை பார்த்து வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே. வைக்கிறேன். அந்த ஃப்ராட் எப்படி இங்க வந்தா? மீட் பண்ணிட்டியா? பாத்துட்டியா? இப்போ உன் ஃபேஸ்ல ஒரு கோபம் வருது பாத்தியா? அதுக்காகத்தான். ஆமா, உன்னை எதிர்த்து பேசினானாமே. நீ அவனை நான் பெயிலபிள் கேஸ்ல உள்ள தள்ளின. நான் அதை உடைச்சு அவனை பெயில எடுத்து அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்து என் அசிஸ்டன்ட் ஆக்கிட்டேன். வரட்டா? சார் போட்டோ இருக்கு. சார் ரூம் தான். என்ன யாரையுமே காணோம்? என்ன இது?
கசகசன்னு ஃபைல் எல்லாம் அடுக்கி வைக்காம அப்படியே இருக்கு. இது என்ன பூத கண்ணாடி? ஓ, படிக்கவா? ஓகே, இது எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சு சார் மனசுல ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கணும். அதுதான் நம்ம டார்கெட்டு. இதை கூட அடுக்கி வைக்காம அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இது வேற இங்கிலீஷ்காரன் புஸ்தகம், இதெல்லாம இப்ப படிக்கிறாங்க. ஸோ ஆயுள் ரேகை, தனரேகை, குரு ரேகை இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இந்த கல்யாண தாம்பத்திய ரேகையில தான் லைட்டாக நடுவில் ஒரு கோடு இருக்க. கூடி சீக்கிரம் அதை சரி பண்ணுவோம். ஐயோ, சார் வர்றாரு. என்னையா சார், வந்த வேலையை கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்கு. ஆமா சார், என்ன நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனாலதான். டேய் டேய் சந்தானம் சார், என்னடா பண்ணி வச்சிருக்க? சார் நான் எதுவும் பண்ணல சார். டேய், இங்க இருந்த ஃபைல் எல்லாம் எங்கயா? சார் நான் எதுவும் தெரியும் சார். சார், இங்க இருந்த ஃபைல் தானே கசகசன்னு இருக்குன்னு நான் தான் இங்க நீட்டா அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி சார் என்னோட ஒர்க்? டேபிள் மேல கரெக்டா நீட்டா அடுக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? வேலையை கரெக்டா தப்பா பண்ணிட்டு உன்னை யாரையா இதெல்லாம் பண்ண சொன்னது? சார், நீங்க தானே நேத்து என்னைய உங்களோட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்க சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? மறக்கலடா. அப்புறம் ஏன் சார் கோபப்படுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க, பிபி ஏறிற போது. இனிமே உங்களோட வேலை எல்லாத்தையுமே நான் தான் செய்ய போறேன். அசிஸ்டன்ட் தான் சொன்னேன், ஜூனியர் லாயர்னு சொன்னா? சார், என்ன சார் சொல்றீங்க? அப்ப எனக்கு இந்த வீட்ல என்னதான் போஸ்டிங் கொடுத்திருக்கீங்க? போஸ்டிங்? ஆமா சார். டேய், கார் டிரைவரை தான்டா சேர்த்திருக்கேன். இந்த வக்கீல் கோட்டெல்லாம் எடுத்துட்டு போய் காரை தொட. சார், சார், அப்போ நான் உங்க அசிஸ்டன்ட் இல்லையா சார்? அசிஸ்டன்ட் தான்டா, ஆனா லா பாயிண்ட் எடுத்து கொடுக்கிற அசிஸ்டன்ட் இல்ல, காரை துடைக்கிற அசிஸ்டன்ட். சார், என்னடா யோசிக்கிற? சீக்கிரம் காரை தொட போய். காரை துடைக்கணும்? டேய், கோட்டு பவுல்லாம் கழட்டி வச்சுட்டு போடா. சார், கார் துடைக்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? நீ எங்கடா போய் தொலைஞ்ச? சார், காலையில காபி சாப்பிட்டேன், அதுல இருந்து வயிறு சரியில்லை சார், அத பாத்ரூம் போயிட்டு வந்தேன் சார். டேய் அறிவு கட்டவனே, நானே என் வீட்ல காஃபி சாப்பிட மாட்டேன், நீ ஏன்டா சாப்பிட்ட? போடா. சார், சாரி சார். தரித்திரம் பிடிச்ச. நேத்து ஸ்டேஷன்ல இருந்தாலும் பேசுனதை நம்பி ஏமாந்துட்டேனே. சே, கோட்டு சுட்டெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வந்தேனே, இப்படி கார் துடைக்க விட்டாங்களே. ஐயோ டேய், ஊர்ல நான் இருந்த செல்வாக்கு எப்படி இருந்தேன் தெரியுமாடா? என் 2 வீலரைய 10 பேரை துடைப்பாங்கடா. தண்ணி வேற நிக்க